அனைவருக்கும் வணக்கம். வாழ்வியல் கதைகளுக்கு வரவேற்கிறோம். வாங்க, இன்றைய கதைக்குள்ள நம்ம போகலாம். நான் ராணி. எனக்கு 2 பிள்ளைங்க. கணவர் லாரி டிரைவர். மாச சம்பளம் கம்மி தாங்க. ஆனால் குடும்பத்தில் அன்பு மட்டும் நிறைய இருந்தது. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். சின்ன வீடு தான். ஒரு கிச்சன், ஒரு கூடம். மழை வந்தால் கொட்டும். ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். அதனால் கஷ்டம் தெரியல. என் மகள் பேர் பிரியா, மகன் பேர் அர்ஜுன். பிரியா நல்லா படிப்பா, அர்ஜுன் சேட்டை பண்ணுவான். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். சமையல், துணி துவைக்கிறது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, சரியாக போயிடும். கணவர் லாரியில் போயிடுவார். வாரத்தில் ஒரு நாள் தாங்க வீட்டில் இருப்பார். அன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி. அன்னைக்கு தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஒரு நாள் மகள் என்னிடம் வந்து அழுதா. அம்மா, ஸ்கூலில் ஃபீஸ் கட்டலைன்னா கிளாஸில் உட்கார வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் கையில் காசு இல்லை. கணவர்கிட்ட கேட்டேன். அடுத்த வாரம்தான் சம்பளம்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கம் வரலை. என் பிள்ளைங்க அழக்கூடாது. அடுத்த நாள் அக்கம் பக்கம் கடன் கேட்டேன். யாரும் தரலை. கடைசியாக என் தாலியை அடகு வச்சேன். 5000 ரூபாய் கிடைச்சது. ஃபீஸ் கட்டினேன். பிரியா சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போனான். ஆனால் நான் வீட்டில் வந்து அழுதேன். கணவர் வந்ததும் கோவிச்சாரு. ஏன் அடகு வச்சேன்னு கேட்டார். நான் சொன்னேன், பிள்ளைங்க படிப்பு தான் முக்கியம்னு. அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் பேசலை. அன்னைக்கு ராத்திரி அவர் அதிகமாக ஓடினார். 2 மாசத்துல தாலியை மீட்டுட்டார். அப்போதான் புரிஞ்சுது, குடும்பம்னா இதுதான். நேரம் ஓடிச்சு. பிரியா 10ஆம் வகுப்பில் நல்ல மார்க் எடுத்தா. அர்ஜுன் 8ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு வந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெருமையாகவும் இருந்தது. ஆனால் செலவும் கூடிடுச்சு. கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவரால் லாரி ஓட்ட முடியலை. வீட்டில் வருமானம் நின்று போச்சு. வாடகை கொடுக்க முடியலை. வீட்டு சொந்தக்காரர் வீட்டை விட்டு போக சொன்னார். நாங்கள் எங்கே போவோம், என்ன செய்வோம் புரியலை. கடைசியில் அம்மா வீட்டுக்கு போனோம். ஒரு ரூமில் 4 பேரும் இருந்தோம். நான் சமையல் வேலைக்கு போனேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருப்பேன். 6லேருந்து 11 வரைக்கும் 3 வீடு செய்வேன். மதியம் இன்னும் 2 வீடு செய்வேன். கை வலிக்கும், கால் வலிக்கும். ஆனால் நான் வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டுவேன். அதில் என் கஷ்டமெல்லாம் போயிடும். கணவர் வீட்டில் ஓய்வு எடுத்தார். மெதுவாக உடம்பு தேறிச்சு. அவர் சின்ன ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை மாறிடுச்சு. சரியாக போயிடுச்சு. பிரியா காலேஜில் சேர்ந்தா. அர்ஜுன் 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதினான். அப்போதான் பெரிய பிரச்சனை வந்தது.
அர்ஜுனுக்கு காய்ச்சல், டெங்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம், பணம் இல்லை. நண்பர்கள் உறவுக்காரவங்க கிட்ட எல்லாம் கேட்டோம். 50,000 ரூபாய் வேணும்னு சொல்லிட்டாங்க. எங்கே போவோம்? நான் ராத்திரியில் பூரா அழுதேன், கடவுள்கிட்ட வேண்டினேன். 3வது நாள் கணவரோட நண்பர் ஒருத்தர் உதவி பண்ணார், பணம் கொடுத்தாரு. அர்ஜுன் பிழைச்சான். அன்னைக்கு நான் சத்தியம் பண்ணினேன், என் பிள்ளைகள் நல்லா படிக்க வைப்பேன், என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பேன், நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன். நாட்கள் ஓடின. பிரியா டிகிரி முடித்தா, ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிது. அர்ஜுன் 12ஆம் வகுப்பு பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்து இன்ஜினியரிங் சேர்ந்தான். நாங்கள் சின்ன வீடு ஒன்று வாங்கினோம். வாடகை கொடுக்க வேண்டாம். என் தாலி கொடியும் திரும்ப வந்தது. இன்னைக்கு நான் ஒரு அம்மாவா, மனைவியா, ஒரு தொழிலாளியா எல்லாமா இருந்திருக்கேன். கஷ்டம் வந்தது, அழுகை வந்தது. ஆனால் நாங்கள் ஒன்றா இருந்தோம், ஒருத்தருக்கொருத்தர் அன்பாக இருந்தோம், ஆதரவாக இருந்தோம். இன்னைக்கு பிரியா கல்யாணம் ஆகி நல்லா இருக்கா. அர்ஜுன் நல்ல கம்பெனியில் வேலை பார்க்கிறான். கணவர் ஆட்டோ ஓட்டுறாரு. நான் வீட்டில் தான் இருக்கேன். மாலையில் எல்லாரும் ஒன்றா வந்து உட்காந்து சாப்பிடுவோம். அப்போதான் எனக்கு புரிந்தது, பணம் முக்கியமல்ல, பங்களா முக்கியமல்ல, குடும்பத்தில் இருக்கிற அன்புதான் உண்மையான சொத்துன்னு. ஒரு நாள் என் பேத்தி என்கிட்ட வந்து கேட்டா, பாட்டி நீங்கள் எப்படி இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கினீங்கன்னு. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அன்பு இருந்தா கஷ்டம் கூட இனிக்கும். நாங்கள் ஒரு குடும்பம், ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்தர் கை கொடுப்போம். அதனால தான் இன்னைக்கு நாங்கள் இப்படி சந்தோஷமாக இருக்கோம். வாழ்க்கையில் எவ்வளவு தடை வந்தாலும் குடும்பம் ஒன்றா இருந்தால் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், சமாளிக்கலாம். இதுதான் என் கதை, இதுதான் எங்கள் குடும்ப கதை. இறுதி வரை வாசித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். இதுவரை பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறை இருந்தால், தப்பு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த முறை சரி பண்ணிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.